நல்லா இருந்தது. காமெடி நல்லா இருந்தது. எல்லாருக்கும் பிடிச்சது. யோலோ இது வந்து ஒரு நியூலி பண்ண மாதிரில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரியான ஒரு படம். எல்லாருமே ஒருத்தருக்கு சளைக்காம காம்படிட்டிவா பண்ணியிருக்காங்க. வெரி பிரமாதமா பண்ணியிருக்காங்க. ஒரே சென்டென்ஸ்ல சொல்லணும்னா ஆல் இன் ஒன் ரூஃப்மாங்க. இது வந்து ஆல் இன் ஒண்டர்ஃபுல் ஒன் ரூஃப் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா படம் விறுவிறுப்பா போகுது, சாங் விறுவிறுப்பா போகுது, ஃபைட்டு விறுவிறுப்பா போகுது. அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரில் இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒருத்தர் சளைச்சவங்க எல்லாரும் டெக்னீஷியன் பண்ணியிருக்காங்க. நியூ ஃபேஸஸ் எல்லாமே அருமையா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் இது கண்டிப்பா. எல்லாமே காமெடி, மியூசிக் எல்லாமே சார். அதான் சார், இந்த படத்துல எந்த லாக்குமே கிடையாது சார். பிரமாதமா இருக்கு சார். ஃபேமிலியோட பார்க்கணும் சார். நல்லா இருந்தது, காமெடியா இருந்தது, சஸ்பென்ஸும் இருந்தது. நல்லா இருக்கு பார்க்கறது. ஃபேமிலி பார்க்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இட் வாஸ் ஃபேமிலி மூவி மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. ஹீரோ ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு. கடைசி மட்டும் தெரிய மாட்டேங்குது என்ன சஸ்பென்ஸ்னு. செகண்ட் ஹாஃப்ல தான் ரொம்ப நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சஸ்பென்ஸாவே இருந்தது. அது நல்லா இருந்தது. கொஞ்சம் காமெடியாவே இருந்தது. அது நல்லா இருக்கு. ஃபேமிலி பார்க்கலாம். டைரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரிலாம் இல்ல, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. எல்லா இதுவுமே இருக்கு. ஹாரர் படம் மாதிரியும் இருக்கு, முன் ஜென்மத்து படம் மாதிரியும் இருந்துச்சு. நல்லாவே இருக்கு. எல்லாருமே நல்லா தான் இருக்கு. யாருமே தனித்தனியாலாம் சொல்லல. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க ஷார்ட்டா முடிச்சிருக்காங்க. காமெடி ஓகே தான், நல்லா இருக்கு. எல்லாமே யாரும் ஓவராலாம் பண்ணல. எந்த இடத்துலயுமே போர் அடிக்கல. ஐயோ வேண்டாமேன்ற மாதிரிலாம் இல்ல எதுவுமே. அதுதான் உறுத்துற மாதிரி இல்ல. என் பொண்ணு நானும் பக்கத்துலதான் உட்காந்து பார்த்தேன். நல்லாவே இருந்துச்சு. அதனால படம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. கடைசியில் சாங் நல்லா இருக்கு. நான் வயசானவன், நான் என்ன சொல்றது, பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். காமெடியும் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சிவாவும் நல்லா இருக்கு. நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா யங்கர்ஸ்க்கு தான் ரொம்ப பிடிக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலியோட கூட பார்க்கலாம். அப்படி ஒன்றும் இதுவாக கிடையாது. நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. தேட்டர்ல வந்து பாருங்க. செப்டம்பர் 12 டைரக்ஷன் சாம் சார் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அவசியம் வந்து தேட்டர்ல வந்து பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கு. ஒரு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸ் வந்து தேட்டர்ல அவசியம் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக்ஷன் த்ரில்லர் நல்லா இருக்கும். காமெடி, லவ், மியூசிக், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பக்காவா இருக்கு. வந்து அவசியம் தேட்டர்ல பாருங்க. படம் என்ஜாய் பண்ணலாம். 2.5 hours வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். லவ் இருக்கு, ஹாரர், த்ரில்லர் எல்லாமே இருக்கு. ஒரு லைக் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சாங்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதான். போர் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. லைக் நீங்க அந்த ஒரு 2.5 hours லைக் அந்த மூவியே பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். போர்லாம் அடிக்காது. உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. லவ்லாம் எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. சொன்னேன், மியூசிக் எனக்கு பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. குறைந்து சொல்ற மாதிரி எதுவும் எல்லாமே லைக் மிக்ஸ்டா இருக்கு. லைக் உங்களுக்கு ஹாரர்னா ஹாரர் இருக்கு, லவ் பாக்குறோம், எனக்கு லவ் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா லவ்வும் இருக்கு, காமெடியும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ஏன்னா நானு எங்க அம்மா சின்ன குழந்தையோட தான் வந்து பார்த்தோம். அவங்க பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஹாரர்னா பெருசாலாம் இல்ல, ஒரு குழந்தையும் பயப்படாம பாக்கும்ன்ற மாதிரி தான். ரொம்ப நல்லா இருந்தது. வெரி ஹாப்பி ஃபார் த டீம், வெரி ஹாப்பி ஃபார் த காஸ்ட் ஆல்சோ. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரி இல்லை. வெரி நைஸ். எந்த எக்ஸ்பெக்டேஷனோடயுமே வரல. ஏன்னா காஸ்ட் எல்லாருமே புதுசா இருந்தாங்க. ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரி எதுவுமே இல்லை. ரைட் ஃப்ரம் மியூசிக் எதிர்பார்த்து தான் வந்தேன். ஏன்னா சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜிவி சார் சாங்கும் ஹரிச்சரன் சாரோட சாங்கும் ரொம்ப பிடிச்சதா படத்துக்கே வந்தேன்னா.
அண்ட் எல்லா சாங்ஸுமே நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நேச்சுரலா இருந்தது, ரொம்ப பிரைட் லைட்ஸ் இல்லாம நேச்சுரல் லைட்ல எடுத்திருந்தாங்க. படமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் படத்துல ரொம்ப முக்கியம் ஆர்ஆர் அண்ட் பிஜிஎம் தான். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா எலிவேட் பண்ணிச்சு படம். படம் சூப்பராக இருந்தது. காமெடி சென்ஸ் நல்லா இருந்தது, நல்லா இருக்கு எல்லாமே. சாரி, காமெடிங்கெலாம் நல்லா இருந்தது. ஃபேண்டசி மூவி, லவ் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, த்ரில்லர் இருக்கு, ஹாப்பி எண்டிங் நல்லா இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. சகீஷ்னா சேவியர் சார் நல்லா பண்ணியிருக்காரு, மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபுல்லாக மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் நினைக்கிறேன். ஆமா ஆமா, யோலோ ஹீரோயின் நல்லா பண்ணியிருந்தாங்க. புது காமெடி நல்லா இருந்துச்சு. மேபி அவங்க ரீச் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல. ஏன்னா ஆமா, டிஃப்ரெண்டா காமிச்சிருக்காங்க. சொன்னல இது வந்து கொஞ்சம் ஃபேண்டசி தான். இன்னும் லாஜிக்ஸ் எதுவும் பார்க்க முடியாது. பார்க்கலாம், போர் அடிக்கல, ஃபுல்லாக பார்க்கலாம். அதான் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இது ஃபேண்டசி மாதிரி தானே, இதனால தான் கண்டினியூஸே இல்லாம அப்படி போயிடுச்சு. நல்லா தான் இருந்துச்சு, போர் அடிக்கல. அப்படி ஒன்றும் தோணல. ஃபர்ஸ்ட் அதான் ஒரு வாட்டி பார்க்கலாம், ஒரு வேளை திரும்ப பார்த்தா எப்படின்னு தெரியல, ஒரு வாட்டி பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். நைஸ் மூவி, ஓகேங்களா. ஸோ என்டர்டைனர் மூவி, எல்லாருமே ஃபேமிலி வித் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் கூட வந்து பார்க்கலாம். மியூசிக் ஆகட்டும், அதே மாதிரி காமெடி ஆகட்டும், ஹோல் ஸ்டோரி, த ஸ்கிரிப்ட், எவ்ரி திங் வாஸ் ரியலி குட். இட்ஸ் அ ஃபுல் பேக் என்டர்டைனர் மூவி. ஓகே, எல்லாமே இருக்கு, காமெடி, ஹாரர், லவ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஆல் மிக்ஸ் மேட்சாக ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எனக்கு எல்லாரோட ஆக்டிங்கும் பிடிச்சிருந்துச்சு, எஸ்பெஷலி காமெடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ லைக் எவ்ரி திங் வாஸ் குட். எதுவுமே வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ட்ராக் ஆகாம ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஃபாஸ்டா மூவ் ஆச்சு. இட்ஸ் எங்கேயுமே லேக் அந்த மாதிரி ஒரு ட்ராக் ஆகிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. யோலோ இஸ் ஒன்லி லைக் யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ், அதுதான் கதையோட டைட்டில். ஆமா, எஸ் அதுவும் அதுதான். ஸோ லைஃப்ன்றது ஒரு வாட்டி தான். ஸோ இந்த படத்தை அதில் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க அண்ட் இட் வாஸ் வெரி குட். நெகட்டிவ்ஸ்னு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. இட் வாஸ் குட். ஒரு காமெடியாகவும் இருந்துச்சு. அதாவது ஹாரரையே ஒரு காமெடியாக தான் எடுத்து நாங்கள் பார்த்தோம். ரொம்ப ஹாரரெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ படம் நல்லா ஜாலியாக போச்சு. தேங்க்யூ.